மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில வயிறு சார்ந்த விஷயங்கள் ஜீரணத்தன்மை இந்த காலகட்டத்தில கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்படி இல்லன்னா அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்னன்னாக்கா, முறையான உணவு பழக்கத்தை மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில வச்சுக்கணும். ஏன்னா, ஜீரணம் என்பது அத நொதித்தல் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. ஸோ அதாவது ஜீரணம் நம்ம உணவு ஜீரணமாகி அது நொதிக்கும்போது தான் அது விட்டமின்ஸ் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அந்த நெறைய முறையான உணவு பழக்கத்தை இந்த காலத்துல வைத்துக்கணும். ஸோ அதனால இல்லையென்றால் மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அப்போ மருத்துவ விரயம் இருக்கிறதுனால பரிகாரம் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, யாராவது உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி உங்க வீட்லயோ, உங்க உங்க சொந்தக்காரங்களோ, உங்க நண்பர்கள் யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு இது மாரி உடம்பு சரியில்லன்னாங்கன்னா, நீங்களே அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிக்காக ஏதோ உங்களால இயன்ற ஒரு சிறிய அமௌண்ட்ட அவங்களுக்கு வந்து நீங்க குடுத்து உதவலாம். ஸோ அப்படி எண்ணும்போது என்னன்னாக்கா, அப்ப அது மருத்துவ விரயம் என்ற ஒரு கணக்குல போயிடும். அப்போ உங்களுக்கான மருத்துவ விரயம் என்பது குறைக்கப்படும். இல்லாம கூட போகும். ஸோ இது பரிகாரம் என்பது என்னன்னாக்கா, நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யும்போது, அது ஒரு உதவியா இருக்கும். உங்களுக்கான பரிகாரமாவும் அமையும். இது போன்று வந்து மேஷ ராசிக்காரங்க தனக்கு வர வேண்டிய விஷயத்த என்ன மாரி செஞ்சு சரி பண்ணிக்கலாம், இல்ல என்னென்ன மாரியான விஷயங்கள் வரும் என்பத பத்தின கிளியர் டீடைல் வீடியோ கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. அதை போய் பாருங்க, பயன்பெறுங்க. உங்க நண்பர்கள், உங்க உறவினர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.